5 seater sofa with cushion ஓட 12500 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உடன் காட்டு சார், உடன் காட்டு வித் மேட்ரஸ், ஃபோம் மேட்ரஸ், 2 பில்லோ எல்லாமே சேர்த்து 12000 ரூபாய்க்கு. 3 seater 6500 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வித் cushion ஓட. ஏர் இன்னும் மீச்சாலும் உடைச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. உடைச்சா கூட ஒண்ணுமே ஆகாது. இப்படி லப்பர் மாதிரி ஜம்ப் பண்ணி தான் வரும். பீரோனா பாத்தீங்கன்னா கிலோ 200 ரூபாயில தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒரு திவான் பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். டூல இந்த cushion ஓட 2500 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு வெறும் 2500 ரூபாய்க்கு. அதே மாதிரி டீக்ல பாத்தீங்கன்னா இதனா வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல வரும். 25000 ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. நம்மள்ட்ட வாங்குற ஃபர்னிச்சர் உடன் ஐட்டம் நீங்க எது வாங்குனாலும் சரி 10 வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் பாதி விலைக்கு 3 seater தனியா வரும். ஏன்னா ஒவ்வொரு மாடல் நிறைய நம்ம வச்சிருப்போம். இதுனா ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து நம்மள்ட்ட இருக்கு. சூரேக்கு வந்து ஒரு 3000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் நம்மள்ட்ட இருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து நம்மள்ட்ட இருக்கு. டீ குட்ல இதுனா பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டில வரும். படுக்கிற பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்ல வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 15000 ரூபாய் வரும். ஏன்னா அந்த பங்கர் கட்டில் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா இரும்புல மட்டும் தான் பாத்திருப்பீங்க. வுட்லயே நம்ம எல்லாமே பண்ணிருக்கோம். 4 seater டைனிங் டேபிள் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து நம்மள்ட்ட ஒரு 13000 ரூபாயில இருந்து இருக்கு. மேல கிளாஸ் போடுற மாதிரி மாடல் நிறைய இருக்கு. இதுனா செகண்ட் குவாலிட்டி டீக் இருக்கு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு. இதுனா வெப் சேர், அதே மாதிரி ஃபோல்டபிள் ஐட்டம், டைனிங் டேபிள், இந்த மாதிரி ஃபோல்டபிள் கட்டில். ஒரு பொருள் வந்து உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுக்கும் அப்படின்னாக்கா அது இன்னொரு கடையில ஒரு 900 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அந்த பொருளை இலவசமா கொடுப்போம். ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் மக்கள், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய KS&Co ஃபர்னிச்சர் தான் வந்திருக்கோம். ஃபர்னிச்சரில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸையும் 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஹாய் சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். ஓகே சார், நம்ம ஃபர்னிச்சர் ஐட்டம் ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். கண்டிப்பா சார். நம்ம கடை பார்த்தீங்கன்னாக்கா KS&Co வள்ளுவர் சாலையில் 2 கடை இருக்கு. ஒன்று பாத்திர கடை, ஒன்று வந்து சின்ன ஃபர்னிச்சர் கடை. அது ஸ்டார்டிங்கில் அது நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட கடை ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குன்றோம், அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே சார். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. எப்படின்னாக்கா கடை பார்க்கும்போது பெருசா கட்டுறாங்களா, பிரம்மாண்டமா, மெயின் ரோட்ட சின்ன கடையா இருக்குது, ஒருவேளை பக்கத்துல இருக்கிற கடையும் உங்களாதான் இருக்குமோன்னு சொல்லி தவறா நினைச்சு அந்த கடையில போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுவும் அவங்க கடை தான் சொல்லி வியாபாரம் பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து KS&Co பேரை பார்த்துங்க, KS&Co போட்டிருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னாக்கா அவங்களே கொண்டாந்து உங்களுக்கு விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னாக்கா கீழே வந்து நம்பர் ஓடும், 2 நம்பர். அதுல இருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணாலும் போன் எடுத்து பேசுவாங்க. சப்போஸ் போன் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மட்டும் மெசேஜ் போட்டீங்கன்னாக்கா ஃபுல் டீடைல் வந்து. அதனால நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ல, ரொம்ப ஈஸி. ஓகே சார், சூப்பர். இப்போ இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் ஐட்டம் 1 by 1 பார்க்கலாங்களா? ஃபர்னிச்சர் ஐட்டம் இப்போ எப்படின்னாக்கா சார், இப்போ நம்ம அதாவது இப்போ பிடிச்சிருக்கிறது வந்து இந்த பெரிய கடை. அதாவது முதல்ல இருந்த கடைலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளது சின்னதாக இருந்துச்சு. 5000 ஸ்கொயர் ஃபீட், 10000 ஸ்கொயர் ஃபீட் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நம்ம இப்போ பிடிச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 15000 ஸ்கொயர் ஃபீட்ல பெருசா வந்து பண்ணிட்டு. சூப்பர் சூப்பர் சார். இதுல எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே சொல்ற ஒரே சேம் கான்செப்ட் தான். அதாவது நம்ம கிட்ட பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேட்டு, ஒரு பொருள் வந்து உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுக்கும் அப்படின்னாக்கா அது இன்னொரு கடையில ஒரு 900 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அந்த பொருளை இலவசமா கொடுப்போம். அது வந்து இந்த வீடியோல நான் எல்லா வீடியோலுமே சொல்லிட்டேன். கண்டிப்பா சார். ஆமா, அது வந்து யாரும் சாத்தியம் கிடையாது. ஏன்னா 1-2 வேணா கொடுக்க முடியுமே தவிர மாத்தி நம்மள மாதிரி யாராலையும் அப்படி கொடுக்க முடியாது. சில பேர் வந்து இந்த வீடியோக்களை பார்த்து ஒரு சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. எப்படின்னாக்கா அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து சொன்னோம்னாக்கா அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்னொரு கடைக்காரங்க காப்பி பண்ணி அதை என்ன பண்ணிடுறாங்க, அதுல ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி சொன்னோன்னா மக்கள் வந்து அதை கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதாவது எப்படின்னாக்கா இந்த பொருள் கம்மியா சொல்றாங்களா, அந்த பொருள் அவங்க 50 ரூபா கூட சொல்றாங்களா, ஒருவேளை எல்லா பொருளுமே கம்மியா தான் இருக்குமோன்னு சொல்லி தவறான புரிதலுக்கு அவங்க போயிடுறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஒண்ணுக்கு நீங்க வழி கொடுக்காதீங்க. நம்ம கடைக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 கடையை தயவு செய்து பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நான் எல்லாமே விலை சொல்ல மாட்டேன். என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே விலை கம்மி தான். ஒண்ணு விலை சொல்லிட்டு வச்சீங்களேன், அது வந்து எல்லாருக்குமே சாதகமாயிடும். ஒன்னும் நான் விலை சொன்னாக்கா அடுத்த கடைக்காரங்களுக்கு அது ரொம்ப ஒரு சாதகமாயிடும். சரிங்களா? அதனால அதை வந்து அடுத்த வீடியோல போடும்போது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடியோல போட்டு ஒரு விலையை சொல்லி நம்ம வீடியோ போடுவோம். அந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் போவாது. அது ஒரு மாசம் போகணும் வச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 1 மாச கேப்ல நம்ம வீடியோவை காப்பி பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, அந்த பொருளை வந்து ஒரு 50 ரூபா கம்மி பண்ணி சொல்லி கஷ்டம் உள்ள இருக்கிறதாக பண்றாங்க. ஓகே ஓகே. அதாவது இருக்கக்கூடிய 1-2 பொருளை மட்டும் அந்த மாதிரி விலை கம்மி பண்ணிட்டு மீதி பொருள் அவங்க என்ன லாபத்தில் எடுக்கிறாங்களோ கரெக்டா சொன்னீங்க. அதனால தான் இப்போ என்னன்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லா இப்போ பிசினஸ் அதாவது ரொம்ப தெளிவா வியாபாரம் பண்ணணும். சரி, இப்போ ஏன்னா உள்ள மார்க்கெட் அது மாதிரி தான். நம்ம எதை செய்யறோமோ அவங்களா சுயமா எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆரம்பிச்சது நான் தான். ஏரியாவிலே அது யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க, ராமாபுரம் ஏரியாலேயே முதல்ல இந்த பிசினஸ் ஆரம்பிச்சது முதல்ல நான் தான். மக்களாகி அவங்க கொடுத்த நல்ல ஒரு வரவேற்பின் பேர்ல தான் இப்போ வந்து நம்ம மேலும் நல்லபடியா கொஞ்சம் பெரிய லெவல்ல போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளவு தூரம் சவாலா சொல்லக்கூடியது. எந்த ஒரு பொருள் இப்போ நம்ம 6500 ரூபாய்க்கு 3 சீட் கொடுக்குறோம் சார், குஷனோட சேர்த்து. சரிங்களா? 6500 ரூபாய்க்கு 3 சீட் குஷனோட சேர்த்து கொடுக்குறோம். 12000 ரூபாய்க்கு 5 சீட் 12000 ரூபாய்க்கு. இப்போ இதை விட கம்மியா ஒருத்தர் 500 ரூபாய் கம்மியா எனக்கு தராருனாக்கா நீங்க தயவு செய்து வந்து என்கிட்ட அந்த பொருளை சும்மா எடுத்து போறேன். என்கிட்ட இதுக்கு மட்டும் நீங்க வாங்க, இதுக்கு மட்டும். சரிங்களா? இதை விட்டுட்டு நீங்க வந்து நான் 1 லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன் சார், எனக்கு ஒரு 5000 ரூபாய் குறைச்சி கொடுங்க அப்படின்னாக்கா
கண்டிப்பா நான் கொடுக்கவே மாட்டேன் சார். நீங்க இப்படி நீங்க நினைச்சு வந்தீங்கன்னாக்கா என்கிட்ட பொருளை நீங்க வாங்க வேண்டாம், வேற எங்கேயும் வாங்கி தான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன் இவ்வளவு ஹார்ஷா சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா பொருள் ஆல்ரெடியே வந்து ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ்லயும் சொல்லியாச்சு, உங்களுக்கு வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் பிரைஸ்ல சொல்லியாச்சு. இவ்வளவு வந்து போல்டா ஒரு கரெக்டா சொல்ல முடியுதுன்னா நேர்மையா இருந்தா மட்டும் தான் சொல்ல முடியும். நம்ம ஐயா வந்து நேர்மையா இருக்கிறதால மட்டும் தான் இவ்வளவு போல்டா ஹானஸ்டா சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் கூட சொல்லிக்கிறேன் சார், அதாவது நம்மள்ட்ட வாங்குற பர்னிச்சர் உட்டன் ஐட்டம் நீங்க எது வாங்கினாலும் சரி, நீ வாங்கிட்டு 10 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணி திருப்பி கொடுத்தாலும் நான் பாதி விலைக்கு 10 வருஷம் கழிச்சு கொடுத்தாலும் பாதி விலைக்கு. அதாவது பாதி விலைக்குனா இன்னைக்கான மார்க்கெட் ரேட்ல பாதி எடுக்கலாம். ஆமா, இன்னைக்கான மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன அவர் இப்ப வந்து ஒரு பொருள் உதாரணத்துக்கு 12,500 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு இந்த சோபா வாங்கிட்டு வாங்கிருக்காரு அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பீஸ் வந்து அதே பாதி 6,000. ஓகே, அன்னைக்கு வாங்கின ரேட்ல இருந்து பாதி ரேட்டுக்கு நீங்க தரலாம். பாதி ரேட்டுக்கு அந்த குஷனுக்கு உண்டான காசு மட்டும் மைனஸ் பண்ணிட்டு உட்டுக்கு உண்டான காசுக்கு பாதி ரேட்டுக்கு அப்படி நாங்க எடுத்துப்போம். அது எல்லா பொருளுமே, அதாவது உட்டன் ஐட்டம் எல்லாமே 4,800 ரூபாய்க்கு டபுள் டோர் வார்ட்ரூப் கொடுக்குறோம் சார் எங்கள்கிட்ட. சார் அதாவது என்னன்னு நான் சொல்றேன்னாக்கா, இப்போ நம்ம வந்து ஒரு பொருளுக்கும் நம்ம வந்து விலை சொல்லிட்டே இருந்துச்சுங்களா, நீங்க வந்து மறந்துடுவீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒருத்தர் பாருங்க சார், இந்த மாதிரி ரேக்கிங் சேர் 5,000 ரூபாய்க்கு என்ன விட கம்மியா யாருமே கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க. அந்த ரேக்கிங் சேர் நான் 4,500 ரூபாய்க்கு கொடுப்பீங்க. ஓகே ஓகே. அதெல்லாம் வந்து 2,000 ரூபாய்க்கு சிங்கிள் செட் சோபா வந்து பெருசா பெருமையா பேசுவாங்க. 2,500 ரூபாய்க்கு நம்ம வந்து சிங்கிள் செட் சோபா தரேன், உலகத்துல யாருமே கொடுக்க முடியாதுங்க. அந்த 2,500 ரூபாய் சிங்கிள் செட் சோபாவை எனக்கு ஒரு 50 பீஸ் வந்து நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய சுயம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எப்படின்னாக்கா சிங்கிள் செட் பெரும்பாலும் நல்லா கேட்டுங்களா யாருமே வாங்க மாட்டாங்க. அதனால அதெல்லாம் சொல்றது 12,000 ரூபாய்க்கு கட்லு உட்டன் காட்டு சார், உட்டன் காட்டு வித் மேட்ரஸ், ஃபோம் மேட்ரஸ், 2 பில்லோ எல்லாமே சேர்த்து 12,000 ரூபாய்க்கு. நீ அதையும் கூட சொல்றேன், அதையும் கூட 500 ரூபாய் கம்மியா நீ வேணது கட்டுங்க, உங்களுக்கு நான் அதையும் கூட ஃப்ரீயா தரேன். ஓபன் எல்லாமே ஓபன் சேலஞ்ச் தான் சார். சீமக்கருவேல மரத்துல மட்டும் தான் அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு கம்மியான விலையில கொடுக்க முடியும். தெரியல, அதனால இருக்கிற பொருள் எல்லாமே நம்மகிட்ட தரமான பொருள் கரெக்டான விலைக்கு இருக்கு. எந்த பொருளை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு கூட ஒரு மாசம் கழிச்சு சார் இதை மாதிரி உங்க பொருள் ஒரு இதே மாதிரி சேம் பொருள் வேற இடத்துல நான் போய் நான் பார்த்தேன், அதை விட 500 கம்மியா இருக்கு சார் சொல்லுங்க, அப்ப கூட நான் பணத்துக்கு இருந்தேன். அவ்வளவு ஆனஸ்டா சொல்லுவோம் சார். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கும், பொருள் தரமா இருக்கும், ரேட்டும் கம்மியா இருக்கும். நீங்க தயவு செய்து என்ன சோதனை படுத்தாதீங்க. நீங்க வந்தீங்கன்னாக்கா பிக்சடு பிரைஸ் தான் நம்மள்ட்ட. அதே மாதிரி வண்டி வாடகை மத்தவங்கள மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீயா தரேன், இந்தியா ஃபுல்லா ஃப்ரீயா தரலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மள்ட்ட கிடையாது. நீ என் கடையில எடுத்துட்டு பக்கத்துக்கு நீங்க போனா கூட வண்டி வாடகை தனியா தான் வரும். ஏன்னா எப்படி ஃப்ரீன்னு சொன்னாலும் அது ஃப்ரீ கிடையாது. அந்த வாங்குற பொருள் அதுக்கான விலையை சேர்த்து தான் விற்பாங்க. அது வந்து உண்மையான விஷயம். பட் நம்ம வந்து ஓப்பனா இதுதாங்க என் நிலவரம், பொருளுக்கான ரேட் இது, டெலிவரிக்கான ரேட் இது. அதாவது எப்படின்னா மக்கள் புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாமர மக்களுக்கு ஒரு சில பேருக்கு புரியாதனால இலவசங்களை நம்பி யாருமே யாருக்கும் இலவசம் தரமாட்டாங்க. யாருக்கும் சேவை பண்றதுக்காக சமூக சேவை செய்யறதுக்காக யாரும் கண்டிப்பா எல்லாருமே பணம் சம்பாதிக்கூடியதான் வந்திருக்காங்க. தவறான வதந்திகளை நம்பி ஏமாறாதீங்க. பாருங்க, என்கிட்ட நீ வாங்கணும் அவசியமே கிடையாது, கட்டாயமே கிடையாது. அது நீங்க யார்கிட்ட வேணாலும் வாங்கிட்டு போங்க, அது தப்பு கிடையாது. என்கிட்ட தான் வந்து வாங்கணும் கட்டாயமே கிடையாது. வந்து பாருங்க பொருளை, உங்களுக்கு நீ பணம் கொடுத்து வாங்குறீங்க, ஒரு கடைக்கு 4 கடைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்தீங்கன்னாக்கா வியாபாரம் பண்ணா ஈஸியா இருக்கும், கரெக்டா இருக்கும். என்கிட்ட பொருள் அக்கீசியானா அக்கீசியா, மகாகன்ல மரம் இருக்கு, தேக்கு மரத்துல இருக்கு, காட்டு மரத்துல இருக்கு, எல்லா மரத்துலயும் இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி மரத்துல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பொருள் கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால எல்லாமே நியாயமா இருக்கும் சார். நான் சொன்ன சவாலை மட்டும் நீங்க ஏத்துட்டு வாங்க தயவு செய்து. நீங்க வந்துட்டு பாரின் பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய் குறைச்சி கொடுப்பாரு, 500 ரூபாய், எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சில பேர் எல்லாம் வந்து ஓனரை பார்க்கணும் சொல்லுவாங்க, நான் நிக்கிறதே இல்ல. எதுக்குனாக்கா நம்மளை பார்த்தானாக்கா 500 ரூபாய் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறேன், அப்புறம் மறுபடியும் குறைச்சி கொடுங்க சார், இல்ல சார் இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். உண்மையிலே 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு தான் சார் வியாபாரம் பண்றோம். அது இறைவனுக்கு தெரியும், புரியுதுங்களா? நான் வந்து தொழில் பண்றது அப்படிதான் பண்றேன். இன்ன வரைக்கும் நான் ஜெயிச்சு வர காரணமே அந்த ஒண்ணுதான். ஒரு நாளைக்கு எல்லா செலவும் போயிட்டு ஏதோ ஒரு மினிமலான ப்ராஃபிட் கிடைச்சா போதும் சார் எனக்கு. சார் நம்மளுக்கு இந்த ஒரு பிசினஸ் மட்டும் இருந்துச்சுனாக்கா நீங்க சொல்ற மாதிரி நான் இதே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். எனக்கு இது பிசினஸ் ஒண்ணு மட்டும் கிடையாது, எனக்கு பல பிசினஸ் இருக்கு. கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இருந்து ஜெனரேட்டர் ஹைரிங் பண்றேன், ஜெனரேட்டர் பையிங் அண்ட் செல்லிங், ஸ்கிராப், அது மாதிரி எனக்கு பல பிசினஸ் இருக்கு. எனக்கு ஒரு 20 வியாபாரத்துல எனக்கு இது ஒரு வியாபாரம் தான். எனக்கு எல்லாமே சொந்த இடம் தான் சார். எதுவுமே எனக்கு வாடகை கடவுள் உங்களுக்கு நல்லபடியா வச்சிருக்காங்க. ஆமா, எல்லாமே சொந்த இடம். அதனால உங்களுக்கு எல்லாமே சௌகரியமா கொடுக்கறதுக்கு உண்டான வழிகள் எனக்கு நிறைய உண்டு. அதுதான் தெரியல. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன்னா, வெளியூர் வாசிகள் தயவு செய்து நீங்க போன் பண்ணி என்கிட்ட விசாரிச்சீங்கன்னாக்கா இல்ல ப்ராடக்டோட குவாலிட்டி எல்லாமே சொல்லுவோம். ஆனா நீங்க வந்து சார் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க பணத்தை நான் போட்டு விடுறேன், நீங்க ஏற்றி அனுப்பி விடுங்கன்னு சொல்லாதீங்க. நாங்க அதை செய்ய மாட்டோம். ஏன்னா சென்னையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு எங்களால முடியல. இல்ல, அதனால வெளியூருக்காரங்க நீங்க போன் போடுங்க. உங்க ஆள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க நண்பர்கள், உங்களை சொந்த பந்தங்கள் யாரும் இருந்தா அனுப்பிவிடுங்க. அவங்க வந்து பார்க்கட்டும், பொருளுடைய குவாலிட்டி செக் பண்ணட்டும், எல்லாமே பார்த்தாங்கனாக்கா அதுக்கப்புறம் எங்க கடை ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சு உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர வரைக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே சார், சூப்பர். ஹாய்ஜி, நீங்க யாரு அப்படின்றத ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா KSN கார்பெண்டர். இப்போ நான் அந்த பொருளோட குவாலிட்டி, உங்களுக்கு பொருளை பத்தி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லா டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துலாம். ஓகே ஜி. 5 சீட்டர் சோபா வித் குஷனோட 12,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 12,500 ரூபாய்க்கு 12,500 ரூபாய்க்கு 3+2 5 சீட்டர் பாத்தீங்கன்னா 12,500 வித் இந்த மாதிரி குஷனோட கொடுத்துருவோம். இல்ல எனக்கு இந்த 5 சீட்டர் போட இடம் இல்ல, வெறும் 3 சீட்டர் மட்டும் போதும் அப்படின்னீங்கன்னா 3 சீட்டர் 6,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம் வித் குஷனோட. அதே மாதிரி இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட பீரோனா பாத்தீங்கன்னா கிலோ
200 ரூபாயில தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கேஜி கணக்குல கிலோ சூப்பர் கணக்கு வெயிட் கணக்குல இப்ப நீங்க எத்தனை கிலோ இருக்கோ அத்தனை கிலோக்குள்ள அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும். கிலோ 200ல இருந்து 220 250 ரூபாய் வரைக்கும் நம்மள்ட்ட குவாலிட்டி. ஓகேங்க. ஏன்னா மத்த கடையில பாத்தீங்கன்னா பீரோ இந்த ரேட் அந்த ரேட் சொல்லுவாங்க. வெயிட் கணக்குல சொல்றவங்க ஹோல்சேல்ல பண்றவங்க தான் வெயிட் கணக்குல பண்ணி கொடுப்பாங்க. அது 200 ரூபாய். ஓகே ரீசன். நம்ம வியாபாரிக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இப்ப எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்டீல் பீரோ தான். இந்த பீரோ நீங்க வாங்குனீங்கன்னா இது வந்து ஃபுல்லாவே ஸ்டீல் பீரோ. பாருங்க மக்களே, உள்ள வந்து பாருங்க, இது வந்து இரும்பு பீரோ தான். ஆனா வெளிய இருந்து பாக்கும்போது நமக்கு வந்து உட் மாதிரியே இருக்கு. தட்டி உள்ள காட்டுறேன் பாருங்க. அடுத்து இந்த பீரோ எடுத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட நீங்க வாங்க தேவையில்லை. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சேர்ந்தே வந்துரும். வா பாருங்க, இங்க பாருங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா மிரர் வந்துரும். இங்க வந்து நீங்க அந்த ஆயில் ஐட்டம் எல்லாமே இங்க பவுடர் எல்லாமே இதுலயே வச்சுக்கலாம். சோ எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான செலவு மிச்சம் பண்ணிட்டீங்க. ஒரு பீரோவும் இதுலயே மிச்சம் பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு ஆள் படுக்கிற மாதிரி உள்ள திவான். இந்த ஒரு திவான் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே 4 லெக்ல வரும். நல்ல இந்த கார்விங்னா பண்ணி வரும். இப்ப பாத்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 4500 வெறும் 4500 ரூபாய்க்கு இந்த ஒரு ஆள் படுக்கிற மாதிரி திவான். இல்ல இந்த மேட்ரஸ் இந்த உங்களுக்கு வருது பாருங்க, இந்த மேட்ரஸோட எடுத்தீங்கன்னா 6000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 6000 ரூபாய்க்கு திவான். 6000 ரூபாய்க்கு மேட்ரஸோட உங்களுக்கு 6000 ரூபாய்க்கு திவான் காட்டோட கொடுப்பீங்க. ஓகே சூப்பர். அதே மாதிரி சூலா பாத்தீங்கன்னா இந்த சூலா இந்த குஷனோட 2500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு வெறும் 2500 ரூபாய்க்கு. சூப்பருங்க. இப்ப நம்ம குடோன்ல உங்களுக்கு காமிச்ச பாத்தீங்களா, ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்க மாதிரி இருந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா 5 சீட்டர் இங்க தனித்தனியா வச்சிருப்போம். இது பாத்தீங்கன்னா 5 சீட்டர். இந்த 5 சீட்டர் போட உங்களுக்கு இடம் இல்ல, இந்த மாதிரி 3 சீட்டர் மட்டும் வேணும்னா உங்களுக்கு 6500 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம். இல்ல 5 சீட்டரா வேணும்னா உங்களுக்கு 12500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 12500. சூப்பர். அதே மாதிரி டீக்ல பாத்தீங்கன்னா இதுனா வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல வரும். இதுனா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 45000ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரிஜினல் டேக் அவுட். ஆமா, இதுனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45000ல இருந்து இருக்கு. செகண்ட் குவாலிட்டில எனக்கு ஓகே அப்படினீங்கன்னா இதுனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25000ல இருந்து ஸ்டார்டிங் வரும். 25000ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி மாடல்னா நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 3 சீட்டர் தனியா வரும். ஏன்னா ஒவ்வொரு மாடல் நிறைய நம்ம வச்சிருப்போம். ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட் இருக்கும். சோ எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கீழ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மக்களே. அந்த ஸ்கிரீன்ஷாட் கீழ இருக்க நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிரைஸ்க்கான டீடைல்ஸ் அண்ட் பை பண்றதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. இப்போ நம்மள்ட்ட பூஜை கபோர்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் இதுனா ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து நம்மள்ட்ட இருக்கு. உங்களுக்கு சூரேக் பாத்தீங்கன்னா சூரேக் வந்து ஒரு 3000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே ஜி. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து நம்மள்ட்ட இருக்கு. வெறும் 3000 ரூபாய் ட்ரெஸ்ஸிங் டேபிள். 3000 ரூபாய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டார்டிங் பிரைஸ்ல. ஓகே. இப்போதைக்கு இந்த இடத்துல இல்ல, அது நம்மள்ட்ட இன்னொரு கடை சின்ன கடை அங்க ஒன்னு இருக்கு மெயின் ரோட்ல, அங்க இருக்கு. அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா கட்டில் இதுனா பாத்தீங்கன்னா டீக்வுட்ல இதுனா பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டில வரும். ஏன்னா படுக்கிற பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்ல வரும். ஓகே, நிறைய பிளைவுட்ல போடுவாங்க. நம்ம வுட்ல நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வுட் தான் வரும். இதுல அந்த பின்னாடி வர குறுக்கு கட்டை 10 கட்டை வரும். அந்த கட்டையை கூட நீங்க வந்து எண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 15000 ரூபாய் வரும் நம்மள்ட்ட. இப்போ உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலயும் நம்மள்ட்ட கட்டில் பாத்தீங்கன்னா வரும். இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா பாத்தீங்கன்னா இதுவும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லயே வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து ஒரு 45ல இருந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மேல இருக்கு. 45000 to 1 லட்சம் வரைக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வரைக்கும் நம்மள்ட்ட மாடல் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் தான் சொல்றேன். ஏன்னா இந்த பங்கர் கட்டில் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா இரும்புல மட்டும் தான் பாத்திருப்பீங்க. ஆமாங்க. இதுனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே நம்ம வந்து வுட்லயே நம்ம எல்லாமே பண்ணிருப்போம். சூப்பருங்க. அந்த காலேஜ் கீழ ஒரு ஆளு மேல ஒரு ஆள் படுக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து படுக்கிறதுக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா இதுலயும் நம்ம ஒரு ஸ்டோரேஜோட நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்மள்ட்ட டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா 4 சீட்டர் டைனிங் டேபிள். என்ன பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து நம்மள்ட்ட ஒரு 13000 ரூபாயில இருந்து இருக்கு. 13000 ரூபாயில இருந்து இருக்குன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல கிளாஸ் போடுற மாதிரி மாடல் நிறைய இருக்கு. இதுனா செகண்ட் குவாலிட்டி டீக் இருக்கு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு இதுல வந்து நான் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு வயசானவங்க வீட்டுல இருக்காங்க, ஒரு சேர்லயே உட்காந்து ஒரு டிவி பாக்குறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஈஸி சேர் இதுனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15000 ரூபாயில இருந்து 18000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இங்க பாருங்க அந்த குழந்தை கூட எவ்வளவு அழகா படுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா குடோன் காமிச்சிருப்பேன். அடுத்து இதுனா பாத்தீங்கன்னா ஃபோல்டபிள் ஐட்டம் ஃபுல்லாவே இங்க வச்சிருக்கோம். இதுனா வெப் சேர், அதே மாதிரி ஃபோல்டபிள் ஐட்டம் டைனிங் டேபிள், இந்த மாதிரி ஃபோல்டபிள் கட்டில், ஏன்னா பாத்தீங்கன்னா சூலால இருந்து இந்த சேர்னா பாத்தீங்கன்னா ஃபோல்டபிள் எல்லாமே வச்சிருப்போம். எல்லாமே லோ பட்ஜெட்லயே நம்ம எல்லாமே வச்சிருப்போம். அதே மாதிரி அங்க ஒரு குழந்தை படுக்கிறத பாத்திருப்பீங்க வுட்ல. அடுத்து இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இரும்புலயும் வச்சிருப்போம். கொஞ்சம் இதுனா வந்து ஒரு லோ பட்ஜெட்ல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் வாங்கலாம். இதுனா பாத்தீங்கன்னா ஒரு 1500 1800 லோ பட்ஜெட்ல இருக்கும். அதே மாதிரி ஐனிங் இது என்ன சின்ன சின்ன இந்த வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இந்த மாதிரி இவ்வளவு பெரிய டேபிள்லாம் என்னால போட முடியாது அப்படிங்குவாங்க. இதுனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிட்டு தேவையில்லைன்னா அப்படி மடக்கி கூட வச்சுக்கலாம். இது எல்லாமே ஃபோல்டபிள் ஐட்டம் எல்லாமே நம்மள்ட்ட நிறைய இருக்கும் இங்க ஸ்டாக். உங்களுக்கு 3000 ரூபாய் சொன்னோம் பாத்தீங்களா ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது இதுதான். இது 3000 ரூபாய் வரும். அதே மாதிரி ஃபோல்டபிள்ல கட்டில் எல்லாமே நம்மள்ட்ட இந்த ஃபோல்டபிள் ஐட்டம் நிறைய எல்லாமே ஸ்டாக் நம்மள்ட்ட எல்லா சைஸ்லயுமே டேபிள் இருக்கும். எல்லா சைஸ்லயுமே இந்த இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து பொருள் இங்க இருக்கு. 500 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேல இங்க இதுல ரொம்ப இருக்காது. இது பாத்தீங்கன்னா வெப் சேர்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் எங்க பாத்தீங்கன்னாலும் இந்த சேர் நீங்க பாத்திருப்பீங்க. என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயில்
மலையில எதுல தூக்கி போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்லாம் வராது, ஃபுல்லா ஃபைபர் தான். இருக்கு பாருங்க, நான் ஒரு 70 கிலோ 75 கிலோ இருப்பேன். ஏறு இன்னும் மீச்சாலும் உடைச்சாலும் ஒண்ணுமே ஆகாது, ஃபுல்லாவே ஃபைபர் தான், பிளாஸ்டிக்னா வராது. ஒரு குட்டி பசங்க இருக்காங்க, இதை தள்ளி விட்டுருவாங்க, தள்ளி விட்டாங்கன்னா உடஞ்சிருமோ அப்படின்னா நீங்க பயப்படவே தேவையில்லை. இதுனா நீங்க தூக்கி போட்டு உடைச்சா கூட ஒண்ணுமே ஆகாது, இப்படி லப்பர் மாதிரி ஜம்ப் பண்ணி தான் வரும். இது உங்களுக்கு பிளாஸ்டிக் கிடையாது, ஃபைபர் தானே. நீங்க தூக்கி போட்டாலும் அதே மாதிரி ஜம்ப் பண்ணி தான் வருமே தவிர இந்த மாதிரி ஜம்ப் தான் ஆகும், ஆனா உடையாது. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 1200 ரூபாய், நீங்க வெளில எங்க வாங்கினாலும் 1000 ரூபாய். நம்மள்ட்ட ஹோல்சேல் ரேட்ல வெறும் 600 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 600 ரூபாய்க்கு, பிளாஸ்டிக் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர்ல. நீங்க வெளியில எங்க பார்த்தாலும் இந்த சேர் மட்டும் வேணும்னா வெளியில எங்க வேணாலும் ரேட்டை விசாரிச்சுட்டு லாஸ்டா கேஎஸ்என்கோ வாங்க, ஒரே ரேட்டு உங்களுக்கு 600 ரூபாய் நம்ம பண்ணி தரோம். இல்ல இதே நீங்க ஒரு லம்பா வேணும், எனக்கு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன், ஒரு கல்யாண இதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 585 ரூபாய் நம்ம ஃபைனலா தரலாம். ஓகே மக்களே, இது வரைக்கும் வீடியோல பார்த்திருப்பீங்க. நம்ம கேஎஸ்என்கோ ஃபர்னிச்சர்ல இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா ஓனர் காமிச்சிருப்பாரு, அடுத்தது கார்பெண்டர் காமிச்சிருப்பாரு. வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தா போட்டா வந்து மக்கள் பார்க்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா காமிச்சிருப்பாங்க. மேல் கொண்டு ஏதாவது ஃபர்னிச்சர்ல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. சப்போஸ் கால் பண்ணி நீங்க உடனே எடுக்கலன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. இப்போ வீடியோல பார்த்திருப்பீங்க இந்த டிசைன், இந்த ஒரு ஃபர்னிச்சர்ல, இந்த சோஃபால, இந்த கட்டில பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா ஒரு 5 சீட்டர் பார்த்திருப்பீங்க. எந்த இடத்துல பார்த்தாலும் அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கு கீழே இருக்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல போட்டு என்ன வேணும் அப்படிங்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே, எனக்கு வந்து இவ்வளவு குவான்டிட்டி வேணும், இல்லை இதில் வேணும் அப்படின்னு நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா கால் வந்து இப்போ கஸ்டமர் நீங்களே டேரக்டா வந்துட்டீங்கன்னா கூட உங்களை அட்டன் பண்ணுவாங்களா இல்லைன்னா ஃபோன் பேசிட்டு இருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து கஸ்டமர் பாதிக்க கூடாதுன்றதெல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு கால் வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பேசுவாங்க, இல்லை மெசேஜுக்கு ரிப்ளை வரும். சரிங்களா? புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் ஆல் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்க முடியும். சப்போஸ் Facebookல பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க Facebookலயும் பார்க்க முடியும். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய தமிழ். தேங்க்யூ.